இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த பவனியானது ஆயரோடு நாம் துவங்க இருக்கின்றோம். பங்கெடுப்போம், இறை ஆசிரை பெறுவோம். இருசக்கர வாகனத்தில் வரும் சகோதரர்கள் தயவுசெய்து உங்கள் வாகனங்களை அந்த மதில் சுவர் ஓரமாக விட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மைதானத்தின் நடுவிலோ மக்களுக்கு இடையூறாகவோ நீங்கள் விட வேண்டாம் என்று கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய இருசக்கர வாகனங்களை இந்த பூச மரத்தின் ஓரத்திலிருந்து விட வேண்டாம் என்றும் அந்த மதில் சுவர் ஓரமாக விட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த பூச மரத்துக்கு ஓரமாக விட்டு இருப்பவர்கள் தயவுசெய்து வண்டியை எடுத்து அந்த பக்கம் விட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா ஓசன்னா. பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் விண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் தீரங்கரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. கிறிஸ்துவரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கு. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. இஸ்ரவேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர்ப்புதல்வர் நீர். ஆசி பெற்ற அரசர் நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கு. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. வானோர் அணிகள் அத்தனையும்
உன்னதங்களிலே உமை புகழ அழிவுறும் மனிதரும் படைப்பனைத்தும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. கிறிஸ்து அரசே மீட்பரே மாட்சி வணக்கம் புகழ் உமக்கு. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்புடன் பாடினரோ சன்னாம். எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துகள் ஏந்தி எதிர்கொண்டார். வேண்டலும் காணிக்கையும் பாடலும் கொண்டு உம்மிடம் வருகின்றோம். கிறிஸ்து அரசே மீட்பரே மாட்சி வணக்கம் புகழ் உமக்கு. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினரோ சன்னாம். பாடுகள் படும் உமக்கவர்த்தம் வாழ்த்து கடனை செலுத்தினரே. ஆட்சி செய்திடும் உமக்கின்றே யாமிதோ இன்னிசை எழுப்புகின்றோம். கிறிஸ்து அரசே மீட்பரே மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினரோ சன்னாம். அவர் தம் பக்தியை ஏற்றீரே நலமாரரசே கனிவுடை அரசே. நல்லனையெல்லாம் ஏற்கும் நீர் எங்கள் பக்தியும் ஏற்பீரே. கிறிஸ்து அரசே மீட்பரே மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினரோ சன்னாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது நாம் குருத்தோலை ஞாயிறுக்கான வழிபாட்டை துவங்கி இருக்கிறோம். இந்த வழிபாட்டிற்கான முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம்.
இது பாஸ்கா விழா கொண்டாடும் காலம். எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் எருசலேம் தேவாலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிற்கு வர வேண்டும். இது யூத சட்டம். பாலஸ்தீன யூதர்கள் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் யூதர்கள் தங்கள் தேசிய திருவிழாவை கொண்டாட கூடினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கூடிக்கொண்டிருக்க இயேசுவும் எருசலேமிற்கு பயணிக்கிறார். ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அரசர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை பாவத்திலிருந்தும் அடிமை வாழ்விலிருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவக் கிளைகளை கையில் ஏந்தி, தாவீதின் மகனே, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும் என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இதையே கிபி 5ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் நண்பகல் வேளையில் ஒலிவ மலையில் கூடி ஜெபித்த பிறகு மாலையில் ஒலிவ கிளைகளையும் வேறு சில மரங்களின் கிளைகளையும் கைகளில் ஏந்தி பவனியாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதுவே கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து குருத்து ஞாயிறாக குருத்தோலைகளையும் ஒலிவ கிளைகளையும் புனிதப்படுத்தும் சடங்காக மாறியது. இதோ ஆயர் அவர்கள் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திரு உடைகளை அணிந்து கொண்டு பீட சிறுவருடன் பவனி வருகிறார். இயேசுவின் எருசலேம் புனித பயணத்திற்கு 40 நாட்களாக ஜபத்திலும் தவத்திலும் தானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்ற மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பக்தியுடன் இன்றைய திருவழிபாட்டில் பங்கேற்போம். பாடல் குழுவினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்னும் பாடல் பாடுகின்றனர். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே, இஸ்ரவேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு அன்று நாம் எல்லோரும் இந்த குருத்தோலை பவனியிலே கலந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய இந்த பங்கின் பாஸ்டர் ரெவரண்ட் சத்யா சுந்தர் அவர்களையும் அவரோடு இங்கே பணி செய்கின்ற
திருத்தொண்டர்களையும் அவருடைய சபையாரையும் நாம் அன்போடு இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். அதுபோலவே நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை தாஸ் அவர்களையும் அவரோடு பணி செய்கின்ற மற்ற அருட்தந்தையர்களையும் உங்கள் எல்லோரையும் இந்த புனித நிகழ்விற்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை நாம் தயாரித்திருக்கிறோம். இன்று நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது அவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து நாம் அறிவிக்க கூடியிருக்கிறோம். இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைகின்றார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் குருத்தொழில்களை புனித நீரினால் புனிதப்படுத்துகிறார்கள். அவருடைய தந்தையர்கள் அதை தொடர்ந்து குருத்தொழில்களை புனிதப்படுத்துவார்கள். இந்த புனித நிகழ்வுக்கு பின்பு நற்செய்தி வாசகமானது வாசிக்கப்படும். மத்தேயு நற்செய்தியிலிருந்து அதற்கான முன்னுரையானது இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. ஆண்டாண்டு காலமாக அரசர் வேண்டும் என்று காட்டுக்கிருந்த மக்களுக்கு ஆண்டவர் பெயரார் வருகிறவரை வரவேற்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கவலையும் கண்ணீரும் தீர்ந்து மீட்பு கிடைக்கப் போகிறது என்ற பெருமிதம். சீயோன் மகளே, எருசலேம் மகளே, ஆர்ப்பரி, இதோ சாந்தமும் தாழ்ச்சியும் நிறைந்த உன் அரசர் அன்பையும் அமைதியையும் கொண்டு வர அமைதியின் சின்னம் பொதிமிருக குட்டியின் மேல் அமர்ந்து உன்னை தேடி வருகிறார் எனும் செக்கரியாவின் இறைவாக்கு நிறைவேறும் நேரம் இது. அமைதியின் அரசரை வரவேற்கும் மனநிலையில் நற்செய்தி வாசகத்தை கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமல அருகிலிருந்த பெத்பகே என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்தில் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய்
இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியிலே பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்புடைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே மக்கே மாட்சி உரித்தாகுக. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அரசர்கள் எதிரி நாட்டோடு சண்டையிட்டு வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய போர் வீரர்களோடு படைக்கலங்களோடு குதிரைகள் மேலே வெற்றி பவனியாக தங்கள் நகருக்குள் நுழைவது வழக்கம். குதிரைகள் மீது அவர்கள் தங்கள் நகருக்குள் நுழைகிற பொழுது அச்சத்தோடு மக்கள் அவர்களை பார்ப்பார்கள். குதிரையில் பவனி அச்சத்தின் அடையாளம், அதிகாரத்தின் அடையாளம். ஆனால் இன்று நாம் எல்லோரும் அரசர் என்று போற்றி புகழுகின்ற நம் ஆண்டவர் இயேசு குதிரையின் மீது எருசலேம் நகருக்குள் நுழையவில்லை. கழுதையின் மீது அமர்ந்து எருசலேம் நகருக்குள்ளே நுழைகின்றார். அதைத்தான் இன்று நம்முடைய பாஸ்டர் வாசித்ததை நாம் கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, முன்னுரையிலே இங்கே குறிப்பிட்டார்கள், கழுதையின் மீது ஆண்டவர் இயேசு அமர்ந்து வருகிறார் என்பது அவர் எளிமையின் வடிவமாக, தாழ்ச்சியின் வடிவமாக, அமைதியின் அரசராக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, கழுதை அமைதியின் அடையாளம். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, கழுதை அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விலங்கு. ஆகவே குதிரையின் மீது ஏறி அமர்ந்து நகருக்குள் செல்லாமல் ஒரு கழுதையின் மீது ஏறி அமர்ந்து மக்களோடு மக்களாக இந்த நகருக்குள் எருசலேமுக்குள் ஆண்டவர் இயேசு நுழைவது, நான் உங்களோடு ஒருவன், அடித்தட்டு மக்களோடு என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன், அடித்தட்டு மக்களுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன், உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய மீட்புக்காக என்னை நான் கையளிக்கின்றேன். அந்த கையளிப்பு நிகழ்வதற்காக இன்றைக்கு நான் எருசலேம் நகருக்குள், ஆண்டவருடைய நகருக்குள் நுழைகின்றேன் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பவனியின் மூலம் அடையாளப்படுத்துகிறார். ஆமன்பார்ந்தவர்களே, எப்போதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஏழைகளோடும் எளியவர்களோடும், சமுதாயத்தின் கடைநிலையில் இருப்பவர்களோடும், கஷ்டப்படுகிறவர்களோடும், கண்ணீர் வடிக்கிறவர்களோடும் ஆண்டவர் எப்போதும் இருக்கின்றார். அவர்களோடு நடக்கின்றார். அவர்களுடைய விடுதலைக்காகவும் மீட்புக்காகவும் அவருடைய வாழ்வுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்பதை இன்றைக்கு உணர்ந்து நம் மீட்பராம் இயேசுவுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
அமைதியின் அரசர் என்று பவனி வருகிறார் என்று நாம் பேசுகிற பொழுது கண்டிப்பாக அமைதியில்லாமல் தவிக்கின்ற ஆயிரம் மக்களை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தாலும் போரின் உக்கிரத்தை மட்டும்தான் நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், சாதாரண சாமானிய மக்கள் கொல்லப்படுவதை, பலியாக்கப்படுவதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, போர் என்பது மனித இனத்தினுடைய தோல்வி என்று நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆம், அப்படித்தான் இன்றைக்கு மனித இனம் ஒன்றை ஒன்று அழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இந்த வேளையில் அமைதியின் அரசரிடத்தில் நாம் நிச்சயமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகில் அமைதி நிலவ, மிக குறிப்பாக இன்றைக்கு போரினால் அமைதி இழந்து தவிக்கின்ற மக்கள் அமைதியை கண்டிட வேண்டும் என்று நாம் இந்த வேளையில் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய மீட்பர், நமக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஆண்டவர் இதோ எருசலேமுக்குள் நுழைகின்றார். நாமும் அவரோடு இணைந்து இந்த திருப்பவனியில் கலந்து கொள்வோம். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது குருத்தோலை பவனியானது ஆரம்பமாக உள்ளது. நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் துவங்கி வைப்பார்கள். அதற்கு முன்பு நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் சார்பாக செங்கல்பட்டு CSI தூய் அந்திரேயா ஆலயத்தினுடைய ஆயராக இந்த ஆண்டு பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரெவரண்ட் சத்யா சுந்தர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஏற்பாட்டை அவர்தான் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அருமையாக இந்த ஏற்பாட்டை, இந்த குருத்தோலை மந்திரிப்பு பவனி ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். எனவே CSI ஆயர் ரெவரண்ட் சத்யா சுந்தர் அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் CSI இறை மக்களுக்கும் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகள், இப்பொழுது நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் இந்த பவனியை தூங்கி வைப்பார்கள். முதலில் பேடு சிறார்கள் செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய அன்பு ஆயர்களும் அவரோடு இணைந்து நாங்களும் செல்வோம். எங்களை தொடர்ந்து இறை மக்கள் 2 வரிசையில் வர பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வின்சென்ட் பவுல் சபையினரும் இளையோர் குழுவினரும் ஒருங்கிணைப்பார்கள். தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் இந்த பவனியை துவங்கி வைக்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளைப் போல நாமும் அமைதியுடன் ஆலயம் நோக்கி புறப்படுவோம். கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பு நன்னாளிலே இந்த குருத்துவ பவனியை தலைமையேற்று நம்மை வழிநடத்துகிற கடவுளின் ஒரு சிறப்புக்குரிய நற்செய்தியை நமக்கு எடுத்துரைத்த நமது அன்புக்குரிய பேராய தந்தை அவர்களை செங்கல்பட்டு தூய அந்திரேயா இறை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு வந்திருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள் யாவரையும் தூய அந்திரேயா ஆலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். கடவுள் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பவனியான துவங்குகிறது. பேடு சிறார்கள் முதலில் செல்ல, அவர்களை தொடர்ந்து நம்முடைய அன்பு ஆயர்கள், இறை பணியாளர்கள், இறை மக்கள் வரிசையில் செல்ல அன்போடு அழைக்கிறோம். பாடற் குழுவினர் மக்களுக்கு மத்தியில் இருந்தவாறு பாடலை பாடி இந்த சிறப்பு பவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். உடனடியாக பவனியானது ஆரம்பமாகிறது. தயவு செய்து எந்த ஒரு பேச்சுக்கும் பேராக்குக்கும் இடம் கொடுக்காமல் பாடல் குழுவோடு சேர்ந்து பாடலை பாடி இந்த திருபவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம்.
கொண்டனரே எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒளிவர் கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை அழைக்கும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அது வாழ்வனவும் அவருக்கு சொந்தம் ஏனெனில் கடவு மீது அதற்கு அடித்தளமிட்டவர் அவரே ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒளிவர் கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேயர் சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார்.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி தொடர்கின்றது. பாடுகள் படுவதற்காகவே இயேசு எருசலேம் சென்றார். எனவே இன்றைய திருப்பலி ஜபங்களும் பாடல்களும் வாசகங்களும் இயேசுவின் திருப்பாடுகளை நாம் கண்முன் கொண்டு வருகின்றன. குருத்தோலைகளை கீழே வைத்துவிட்டு எழுந்து நிற்போம். பக்தி உருக்கத்துடன் திருப்பலியில் பங்கேற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, 4 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கட்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும்.
அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவைக்கும் மனவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் மனவுக்கு கீழ்ப்படிந்து
மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 14 முதல் 27 66 வரை முடிய. பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவருக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடிப்போய் விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிட வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுள்ளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்.
அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்து விட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியதை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயப்பாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்களின் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவன், ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது.
என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, வழி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெஸ்ஸியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெஸ்ஸியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர்கள் மேல் தூப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர்.
அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை உன்னையே விடுவித்துக் கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ராயலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும். நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மற்றவர்களோ, ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் அமைதியாக முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 110 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து விட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள்
அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எருசலேமிற்குள் நுழைந்த நிகழ்வை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி ஆலயத்திற்கு பவனியாக குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு வந்தோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்தது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அல்ல. அரியணையிலே அமர்ந்து இந்த உலகையெல்லாம் ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் இந்த உலக மீட்புக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், தன்னை சிலுவையிலே பலியாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர் எருசலேம் நகருக்குள் நுழைந்தார். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறெல்லாம் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு எத்தனை துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அவர் சிலுவை மரத்தில் நமக்காக அறையப்பட்டு தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்ற வரலாற்றை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்காக, நம்முடைய மீட்பிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். தன்னை முழுமையாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுக்கின்றார். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்துகின்றார். அந்த மீட்பு பணியைத்தான் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். எவ்வளவு தூரம் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார், எவ்வளவு தூரம் தன்னை அவர் வெறுமையாக்கி கொண்டார், எந்த அளவுக்கு தந்தையிடம் அவர் கீழ்ப்படிந்தார். இந்த உலக மீட்புக்காக உன்னை கையளிக்க வேண்டும் என்று தந்தை கேட்டுக்கொண்டதை எவ்வளவு நிறைவாக அவர் செய்து முடித்தார் என்பதைத்தான் நாம் இந்த வேளையிலே வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் கேட்ட அந்த வாசகம் எவ்வாறு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வெறுமையாக்கி கொண்டு நம்மை வாழ வைத்திருக்கின்றார், நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் என்பதை
நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கி சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித வாரத்தில் ஆண்டவர் நமக்காகப்பட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் நினைந்து வருத்தப்பட்டால் மட்டும் போதாது. நமக்காக தன்னையே கொடுத்த அவர் இன்று நம் சகோதர சகோதரிகளுக்காக நம்மை கொடுக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். தியாகத்தின் தலைவன், தன்னிகரில்லாத ஒரு தலைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அழைத்தல் அதுதான். நம்மை இழந்தாலன்றி மற்றவர்களை வாழ வைக்க இயலாது. ஆகவே என்னைப் போல உங்களை வாழ வைக்க என்னை முழுமையாக நான் இழந்தது போல நீங்களும் உங்களை இழக்க தயாராக இருக்கிறீர்களா என்றுதான் நம் ஆண்டவர் இயேசு, நம் மீட்பர் இயேசு, நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசு, நமக்காக தன் இன்னுயிரை அர்ப்பணமாக்கிய இயேசு நம்மை கேட்கின்றார். அவருக்கு நம்முடைய பதில் என்ன? எங்களை உமக்காகவும் உம்முடைய மக்களுக்காகவும் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்தருளும், எங்களுக்கு ஆற்றலை தந்தருளும் என்று ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட, பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தியோடும் நம்பிக்கையோடும் எழுப்புவோம். அருள்பொழிவு செய்து அரவணைக்கும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பலியை ஒவ்வொரு நாளும் உவப்புடன் ஆற்ற உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நிறைவாழ்வின் தேடலே இறைவா, நீதி வழி நிறைவாழ்வு என்ற லட்சியத்தோடு இம்மறை மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் பாசமிகு ஆயர் நீதிநாதன் அவர்களை ஆசிர்வதித்து இம்மறை மாவட்ட மக்கள் நிறைவாழ்வு பெற அவர்கள் முன்னெடுக்கும் எல்லா செயல்களில் நீரே உடனிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயினும் மேலாய் தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் தாய் நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் உமது பேரருளை அளித்து அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயந்து வாழ தூண்டும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணங்களில் முதன்மையானது என்பதை நினைவு கூர்ந்து எமது பொருட்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும் அதன் வழியாக எம் பகுதியில் பசி, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் அமைதி நிலவவும், சிறப்பாக போரினால் வாடி வதங்குகிற மக்கள் அமைதியை காணவும் அருள் புரிய வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பாடுகளின் ஞாயிறாகிய இன்று தம்மையே எமக்காக கையளித்த ஆண்டவர் இயேசுவுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புனித நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக எங்களை அர்ப்பணிக்க நீர் அருள் தர, ஆற்றல் தர ஆண்டவரே உம்மை தொடர்ந்து இறைஞ்சுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படித்தேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படித்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயிருப்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தேன் பலி பொருளாயிருப்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருள் ஆவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன்.
வாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில் பொருள் வடிவில் பலி தந்தே உன் வாழ்வை தர வருவாய் புது ஒரு என என்னை மாற்றிடுவாய் புது உலகிது என நான் வாழ்வேன் புது ஒரு என்னை மாற்றிடுவாய் புது உலகிது என நான் வாழ்வேன் திருமகன் சாயலில் வளரவிடும் நிறையருள் நான் பெறுவேன் நிறையருள் நான் பெறுவேன் நண்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்டோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து
இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன். உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் தினம் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தினமுதே திருவழி பணிகின்றேன். திருவிருந்தே மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். பொழிந்திடுவார், கண்ணின் மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்து
கொண்டேன், உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையால் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. இன்னாற்றலும் வலிமையும் நீயாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீ, கோட்டையும் நீயே, அன்பனும் நீ, நண்பனும் நீயே, இறைவனும் நீ. விடியலை தேடும் விழிகளிலே புது விளக்கினை ஏற்றிடும் பேரொளி நீ. அருட்கடல் கடந்திடும் ஆயினும் நீ, அகமனம் என் மீட்பரும் நேசனும் நீயாகும், என் மீட்பரும் நேசனும் நீயாகும். நீ ஒளியாகும், என் வாழ்வுக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீ, கோட்டையும் நீயே, அன்பனும் நீ, நண்பனும் நீயே, இறைவனும் நீ. நீ ஒளியாகும், என் வாழ்வுக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து
இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் குருத்தோலை ஞாயிறோடு நாம் புனித வாரத்தை இன்று துவங்குகிறோம். இந்த சிறப்பு வழிபாட்டை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்து அருமையான மறையுரை சிந்தனையை வழங்கி இறைவேண்டல் செய்த நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் நம்முடைய ஆயர் அவர்கள் மறையுரையில் கூறியது போல, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இழந்து நம் ஒவ்வொருவரையும் வாழ வைத்திருக்கிறார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற படிப்பினைக்கேற்ப நமது அன்பு ஆயர் அவர்களும் நமது ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டில் பயணித்து தன்னை இழந்து ஏராளமான மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான மனிதர் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அடையாளம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆயர் அவர்கள் பெருமை. இந்த இனிய நாளில் நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். நம்முடைய ஆயர் அவர்களுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு பொன் விழாவையும், நம்முடைய வெள்ளி விழாவையும், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவையும், நம்முடைய தலைமை ஆணையத்தினுடைய வெள்ளி விழாவையும் நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த இனிய நாளில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆலய இறை குடும்பத்தின் சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம அன்பு ஆயர் அவருடைய உடல்நலத்திற்காக அவருடைய பணி சிறக்க ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் இறைவன் அவருக்கு உற்ற துணையாக இருக்க தொடர்ந்து நாம் நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். அன்பு உறவுகளே, இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய பாசமிகு அன்பிய பொறுப்பாளர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் பெரிய வியாழன் வழிபாட்டை சிறப்பிக்க உள்ளவர்கள் நம்முடைய பக்த சபையினர். சென்ற வாரம் ஞாயிறு திருப்பலி காணிக்க ரூபாய் 24,310, புலிப்பாக்கம் கிளை பங்கின் சென்ற வாரம் ஞாயிறு திருப்பலி காணிக்க ரூபாய் 482. வரும் புதனன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். அன்று திருச்சிலுவை பாதையை சிறப்பிப்போர் புனித யோவான் மற்றும் புனித 2ஆம் யோவான் பவுல் அன்பு இறை மக்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இன்று மாலை புனித தோமையார் திருமலையில் மறை மாவட்ட அளவில் திருச்சிலுவை பாதை நம்முடைய ஆயர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற உள்ளது. ஆகவே பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். நாளை மறுதினம் செவ்வாய் என்று
நம்முடைய தலைமை ஆலயத்தில் கிறிஸ்மா எண்ணெய் அர்ச்சிப்பு பெருவிழா மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் இச்சிறப்பு வழிபாட்டில் பங்கெடுத்து நம் பாசமிகு ஆயர் அவர்களுக்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் வியாழன் அன்று பெரிய வியாழன் வழிபாட்டை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். எனவே அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு ஆண்டவருடைய இரவு விருந்து கொண்டாட்டம், காலடிகளை கழுவும் திருச்சடங்கு மற்றும் நற்கருணை இடமாற்ற நிகழ்வும் நடைபெற உள்ளது. இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை சிறப்பு நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்று தவக்கால உண்டியல் உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. காணிக்கையாக அன்று செலுத்த பாசத்தோடு அழைக்கிறோம். சிறப்பு காணிக்கை திருத்தந்தையினுடைய அலுவலக பராமரிப்பிற்காக மேற்கொள்ளப்படும் என்பதையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் புனித வெள்ளி அன்று காலை 6 மணி முதல் அமைதியில் ஆராதனை நடைபெறும். காலை 7 மணிக்கு சிறப்பு திருச்சிலுவை பாதை பவனி கல்வாரி திருமலை நோக்கி நடைபெறும். அனைவரும் நேரத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். பிற்பகல் 3 மணிக்கு நம்முடைய தலைமை ஆலயத்தில் திருப்பாடுகளின் உருக்கமான வழிபாடானது நடைபெறும். இவ்வழிபாட்டை நம்முடைய தலைமை ஆலய இளையோர் சிறப்பிப்பார்கள். திருச்சிலுவையை முத்தி செய்யும் நேரத்தில் மரிக்கொழுந்தானது வழங்கப்படும். சிறப்பு காணிக்கை புனித பூமியின் பராமரிப்பிற்காக எடுக்கப்படும். காலையில் சிலுவை பாதை வழிபாடு முடிந்தவுடன் தவக்கஞ்சி வழங்கப்படும். அன்று நாம் நோன்பு இருக்கவும் இறைச்சி உண்ணாதிருக்கவும் அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, நம்முடைய தலைமை ஆலயத்திற்கென்று செய்தி மடலை யோசேப்பு தலைமை ஆலய அருள்மலர் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதம் வெளியிடுகிறோம். இம்மாத அருள்மலர், அதாவது ஏப்ரல் மாத அருள்மலர் தயாராக உள்ளது. திருப்பலி முடிந்தவுடன் குடும்பத்திற்கு ஒன்று பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை: மெட்ராஸ் மயிலாப்பூர் உயர் மறை மாவட்டம் முல்லை நகர் பங்கு தந்தை இருதிராஜ், தாய் ஜோஸ்பின், இவருடைய மகன் குழந்தை விக்னேஷ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் குழந்தை திரேசா, இவருடைய மகள் செல்சியா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. இது 2வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் என்ஜிஜோ நகர் பங்கு தந்தை மரியதாஸ், தாய் மரியம்மாள், இவருடைய மகன் அருள் விக்டர் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை இருதியநாதன், தாய் ஞானமணி, இவருடைய மகள் டாலி வெரோனிகா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. இது 2வது அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, இந்த குருத்து ஞாயிறு சிறப்பு வழிபாடு நல்ல முறையில் நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கிறார்கள். உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு நன்றி. மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம்மை இழந்து பிறருக்கு வாழ்வளிக்க சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.